வந்து சொல்லுவாங்க, என்னோட மனசு ரொம்ப கசப்பாக இருக்குது, பழைய விஷயங்கள் வந்து என்னோட மனசில் இந்த கசப்பின் தன்மை வந்து கூட்டிக்கிட்டே இருக்குது, என்கிட்ட மட்டும் ஒரு டைம் மிஷின் இருந்துச்சுன்னா ஓடி போய் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை மாற்றுறதுக்கு டைம் மிஷின்லாம் எடுத்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தர் வந்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அப்போ நம்ம எந்தளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தின் வாசல் கதவை திறந்து இயேசுவை வந்து நம்மளுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது என்ன தெரியுமா ஆகுது? நம்முடைய அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே மாறி போகுது. நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்களேன். ஏசாயா 38:17 வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்து இருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து பழைய விஷயங்கள், பழைய பாவங்கள் அதெல்லாம் நினைச்சு மனசுல இருந்து ஒரு கசப்பு தன்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எப்போ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து நீங்க வந்து முன்னாடி வந்துட்டீங்களோ, அப்பவே உங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாம் அவர் வந்து முதுகு பின்னாடி